இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்திலே இந்த மாலை நேரத்திலும் சபையாக கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாக என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களாக நாம் 1 பேதுரு எழுதிய முதல் நிருபத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். முதல் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு என்னவாக இருந்தார், என்ன எல்லாம் செய்ய போகிறார் என்கின்ற பலவற்றை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைய தினத்திலே முதல் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தியானிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அர்ப்பனும் நீச துரோகியும் ஆண்டவரே, துன்மார்க்கனுமாய் ஜீவித்துக் கொண்டிருந்த என்னையும் கர்த்தாவே நீர் தெரிந்து கொண்டு உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளையாக உம்முடைய ஊழியனாக அடியனை கொண்டு வந்து உம்முடைய சபைக்கு முன்னதாக என்னை நிறுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, அடியன் இதற்கு எந்த விதத்திலும் ஆண்டவரே தகுதியானவனே அல்ல. ஆகையால் ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் தாமே என்னை ஆட்கொண்டு ஆவியிலே நிரப்பி பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கர்த்தாவே எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அநேக பேருக்கு ஆண்டவரே இந்த நேரம் கிடைக்காமல் போகிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட வசனங்களும் கிடைக்காமல் இருக்கிறது. ஆனால் சொற்ப ஜனமாகிய எங்களை கர்த்தாவே, ஒரு சிறு மந்தையாகிய எங்களை கர்த்தாவே நீ தெரிந்து கொண்டு உடைய வேதத்தின் ரகசியங்கள்லாம் கற்றுக் கொடுக்கும்படியாக உதவி செய்து வருகிறீர்கள். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தினத்தில் வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு இது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அபியாசிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்வமாய் கேட்டுக்கொண்டு பேசுகிற அடியனையும் கர்த்தாவே சிலுவை பின்னாலாக மறைத்து நீர்தாமை சிங்காசனத்தில் இருந்து எங்களுடன் பேச வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு ஜெபத்தை ஸ்தோத்திரத்தோடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பெற்ற நாமத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அமெரிக்கா நாட்டிலே ஜான் பைப்பர் என்கின்ற ஒரு தேவ ஊழியர் இருந்தாராம். அமெரிக்கா நாட்டிலே ஜான் பைப்பர் என்கின்ற ஒரு தேவ ஊழியர் இருந்தாராம். அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை விடுமுறை நாட்களாக, அதாவது பிள்ளைகளுக்கு விடுமுறை விடும் பொழுதெல்லாம் ஏதாகிலும் ஒரு இடத்திற்கு போய் ஒரு 4-5 நாட்கள் தங்கி அவர்கள் வருவார்கள். அப்படியாக ஒரு பழக்கத்தை அந்த பாஸ்டர் வைத்திருந்தார். அப்பொழுது மனைவியும் அவரும், பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டர் இருவருமாக சேர்ந்து ஆலோசிக்கிறார்கள். இந்த வருடம் நாம் எங்கே போகலாம், இந்த வருடம் நாம் எங்கே போகலாம், விடுமுறை நாட்கள் வரும்பொழுது பிள்ளைகளுக்கு நாம் எங்கே போகலாம் என்று ஆலோசித்தார்களாம். ஆலோசிக்கும் பொழுது அவர் பாஸ்டர் சொன்னாராம், ஜான் பைப்பர் பாஸ்டர் சொன்னாராம், எனக்கு எப்பொழுதுமே மலை பிரதேசங்களில் போய் அங்கே ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல தங்கி தியானம் பண்ணி மௌனமாய் இருந்து இப்படியாக கழிப்பது என்னுடைய வழக்கம். அதனால் நாம் மலை பிரதேசங்களுக்கு போகலாம் என்று அவர் சொன்னார். மலை பிரதேசம் என்பது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட மலை பிரதேசம் அல்ல, அல்லது கொடைக்கானலாக இருக்கலாம், ஊட்டியாக இருக்கலாம், இப்படிப்பட்ட மலை பிரதேசங்களுக்கு போகலாமே என்றாராம். ஆனால் அந்த அவருடைய மனைவி அந்த அம்மா சொன்னார்களாம், இல்லை, நாம் கடற்கரை பகுதிக்கு செல்லலாம், எனக்கு கடற்கரை என்றால் மிகவும் விருப்பமான இடமாய் இருக்கிறது, இந்த வருடம் நாம் கடற்கரை பகுதிக்கு போகலாம் என்றார். இருவரும் இப்படி தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தர்க்கம் பண்ணும் பொழுது அந்த சகோதரி கேட்டாராம், கடற்கரை வருவதற்கு உங்களுக்கு என்ன தடை, கடற்கரை ஏன் நீங்கள் பீச்சு பக்கம் ஏன் வரமாட்டேங்கிறீங்க, அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டபோது அவர் சொன்னாராம், நான் கடற்கரையா பக்கமாக வந்தால் இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய மெரினா பீச்சு, மகாபலிபுரம் பீச்சு அப்படிப்பட்ட பீச்சுகள் அல்ல. அமெரிக்கா நாட்டில் பார்க்கும் பொழுது கடற்கரையிலே அநேக பேர், அதுவும் பெண்களா இருக்கக்கூடியவர்கள் குறைவான ஆடைகளை அணிந்து அவர்கள் அங்கே அந்த சூரிய வெளிச்சத்திற்காகவும் அல்லது குளிப்பதற்காகவும் அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது நான் என்னுடைய போக்கஸ், நான் கர்த்தர் மேல் வைத்திருக்கக்கூடிய பார்வை அல்லது என் மனதானது என்ன என்றால் கெட்டு போய்விடும்.
அதாவது இந்த பரிசுத்த வேதாகமத்தை பேதுரு எழுதிய நிருபத்தை அவர்கள் அந்த மூல பாஷையில் எழுதும் பொழுது அது ஒரு மயக்கமாகவே, மயக்கம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார்களாம். மயக்கம் என்றால் பெண்களை அவர்கள் அரைகுறை ஆடைகளுடன் பார்க்கும் பொழுது ஒரு நான் என்னுடைய மன நிலைமை அந்த பக்கமாக போய்விடும். அப்போ நீ கர்த்தருக்குள்ள இல்லையா, நீ ஆண்டவரை நேசிக்கிறியா, ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணலையா, எப்படி உன் மனநிலைமை மாறும்? எங்களுக்கு பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். அவர் சொன்னாராம், நீ ஒரு பெண் ஆகையால் பெண்களை பார்த்தால் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை வராது. அதற்காக நான் அவர்களை பார்த்தவுடன் அவர்களை நேசித்தோ காதலித்தோ திருமணம் செய்தோ உன்னை விட்டு போய் விடுவேன் என்பது அல்ல. என் பார்வை அந்த பக்கமாக போகும் பொழுது என் இருதயம் அசூசிப்படும், என் இருதயம் அசுத்தமாகிவிடும். கர்த்தர் பக்கமாய் இருந்த என்னுடைய பார்வையெல்லாம் இந்த பக்கமாக திரும்பிவிடும். அதனால் நான் வரமாட்டேன். நான் மலை பிரதேசங்களுக்கு போய் எதையாகிலும் ஒரு அமைதியான இடத்திலிருந்து வேதத்தை தியானிப்பதுதான் எனக்கு நலமானது என்று. அதற்கு அந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, நான் கடற்கரை பக்கம் போய் என் கர்த்தர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார், இந்த கடலை பார்க்கும் பொழுது மனித மூளைக்கு எட்டாத ஒரு பெரிய அதிசயம், இப்படி இவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்த என் கர்த்தர் எவ்வளவு பெரியவராய் இருப்பார், இதனுடைய ஆழம் எவ்வளவு, இதனுடைய ஆழம் நமக்கு புரியாத ஒரு புதிராய் இருக்கிறது. இப்படிப்பட்ட அதிசயங்களை என் கர்த்தர் செய்தார் என்பதை நான் உணர்ந்து நான் கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், கர்த்தரை புகழ்ச்சியாக பேசுவேன். அதற்காகத்தான் நான் கடற்கரை. அப்ப இருவரும் சொல்றதுல ஒரு தவறும் இல்லை. ஆனால் அவருடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது நான் கர்த்தரின் மேல் சார்ந்து கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட சில வித காரியங்களை பார்க்கும் பொழுது லேசாக சில நேரங்களில் என் இருதயம் அதை பார்க்க தோணும். அதற்கு அதை பார்க்காமல் இருப்பதற்காக நான் அந்த இடத்திற்கு போகாமல் இருப்பது நல்லது என்று சொன்னார். ஏன் இன்றைய தினத்தில கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்துவை அறிவிக்க முடியாத அளவுக்கு ஏன் இருக்கிறோம் என்றால், உலகத்துடன் நாம் ஓட்டி போகிறோம், உலகத்தினுடைய காரியங்களுடன் நாம் பழகி கொள்ளுகிறோம். இது தவறு என்று தெரிந்த போதிலும் அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இங்கே 13ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, ஆகையால், நம் வாழ்க்கையில் எத்தனையோ ஆகையால் வந்திருக்கலாம். ஆகையால் என்றால் என்ன? ஆகையால் முதல் 12 வசனங்களிலே ஆண்டவர் உன்னிடத்தில் ஒண்ணுமே கேட்கல. நீ இப்படி இருக்க வேண்டும், இப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதுவுமே நம்மிடத்தில் கேட்கவே இல்லை. அவர் முதல் அதிகாரம் முதல் 12 வசனங்களை பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனை முன்னறிவித்தின்படியே என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஆவியானவர் பரிசுத்தமாக்குதலை குறித்து பார்க்கிறோம். நம்முடைய அவர் எப்படிப்பட்ட சுதந்திரத்தை அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாக சுதந்திரத்தை தருகிறார் என்கின்ற காரியத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது அவர் நம்மை அவர் புகழ்ச்சியாக கனமும் மகிமையை நமக்கு கிடைக்கும்படியாக செய்கிறார் என்கின்றதை பார்க்கிறோம். அதற்கு இன்னும் பார்க்கும் பொழுது நமக்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தருகிறார் என்கின்ற காரியத்தையும் பார்த்தோம். 8ஆம் வசனம் நினைக்கிறேன், 8ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம். சொல்லியே முடியாது அந்த சந்தோஷத்தை பத்தி. அதுக்கு பிறகு நித்திய ரட்சிப்பை குறித்து 9, 10, 11 வசனங்கள்ல பார்க்கிறோம். இப்படி 12ஆம் வசனம் வரை கர்த்தர் அவர் என்ன செய்தார், நமக்கு என்ன செய்ய போகிறார், அவருடைய வருகையிலே நமக்கு என்ன அவர் எடுத்து வைத்து வருகிறார் என்கின்ற காரியங்களை மட்டும்தான் பேதுரு பேசிக்கொண்டே வருகிறார். 13ஆம் வசனம் பொழுது ஆகையால், ஆகையால்னா இது எல்லாம் உனக்கு வேணும்னா நீ எப்படி இருக்கணும், இது எல்லாம் உனக்கு கிடைக்கணும்னா நீ உன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு 5 காரியங்களை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். முதலாவதாக நீங்கள் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்று பார்த்தோம். இரண்டாவதாக பரிசுத்தமாய் இருங்கள் என்பதை பார்த்தோம். மூன்றாவதாக பயத்துடனே நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கு? தேவனுக்கு
பயப்பட வேண்டும். நாம் வேற எதுக்கோ பயப்படுறோம், உலகத்திற்குரிய காரியங்களுக்காக பயப்படுகிறோம். ஆனால் தேவனுக்கு, ஃபியர் ஆஃப் காட், கர்த்தருக்கு பயப்படணும் இல்லையா? நான்காவதாக என்ன பார்த்தோம் என்றால் சகோதரர்களோட ஊக்கமாய் அன்பு செலுத்த வேண்டும். ஐந்தாவதாக நாம் ஞானப்பாலாகிய வசனத்தின் மேலே வாஞ்சையாய் இருக்க வேண்டும் என்கின்ற காரியங்களை பார்ப்போம். இப்போ இந்த 5 காரியங்கள் எந்த விசுவாசிக்குள் இருக்கிறதோ அவர்கள் தானாக பரிசுத்தமாக்குதலே இருப்பார்கள். இந்த 5 காரியங்கள் யாருக்குள், எந்த விசுவாசிக்குள் இருக்கிறதோ, இந்த 5 காரியங்கள் இல்லாத விசுவாசி அவர் ஒரு சாதாரண விசுவாசி தான். 20 ஆண்டுகள் ஆனாலும் 30 ஆண்டுகள் ஆனாலும் சபைக்கு அவர் ஒழுங்காக வந்தாலும் அவர் உள்ள யாரும் இருக்க மாட்டாங்கன்னா கர்த்தர் அவருக்குள்ள இருக்க மாட்டார். கர்த்தர் இருக்க மாட்டார் என்பதற்கான பொருள் என்னன்னா வசனம் இருக்காது, அவர்கள் வசனத்திற்குரிய பயம் இருக்காது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற பயம் இல்லாமல் இருக்கும். நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கின்ற நோக்கம் இல்லாமல் இருக்கும். இப்பொழுது முதல் வசனத்தை மட்டும் நாம் இப்போ அந்த முதல் காரியத்தை தியானிக்கிறோம். பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். ஃபுல் ஹோப், பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள் என்கின்ற இந்த வார்த்தை நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? ஏன் பேர் இந்த வார்த்தையை எழுதுகிறார்? பூரண நம்பிக்கை என்றால் என்ன? பூரண நம்பிக்கை என்றால் என்ன? விசுவாசம், நம்பிக்கை, இது இரண்டுக்குமே ஒரு வித்தியாசம் உண்டு, சிறு வித்தியாசம்தான். விசுவாசம், நம்பிக்கை. இங்க பூரண நம்பிக்கை என்று எழுதுகிறார். விசுவாசம் என்ற வார்த்தை பயன்படுத்தாமல் பூரண நம்பிக்கை என்று பயன்படுத்துகிறார். விசுவாசம் என்பது நாம் ஏற்றுக்கொள்வது. விசுவாசம் என்பது கர்த்தர் உலகத்தை சிருஷ்டித்தார். ஆம், தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார். அவர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். ஆம், அதை நான் ஏற்றுக்கொள். அதுதான் விசுவாசம். என் தேவன் இரண்டாம் வருகையிலே எனக்காக ஒரு இடத்தை, அவர் ஸ்தலத்தை அங்கே ஆயத்தம் பண்ணுகிறார். விசுவாசிக்கிறோம். விசுவாசம் என்பது ஏற்றுக்கொள்ள, அக்செப்டபிள், நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை இருக்கக்கூடிய எல்லா வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆம், இது நடந்ததுதான், நாம் பார்க்கல, ஆனாலும் இதை நடந்தது என்கின்றதை நாம் விசுவாசிக்கிறோம். நம்பிக்கை என்பது எதிர்பார்ப்பது. நம்பிக்கை என்பது எதிர்பார்ப்பது. நாம் பார்க்கல, ஆனா என்ன பண்றாங்க? நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். அதான் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாகி, எதை அதுக்கு முந்தைய இடத்துல சொல்லுகிறார், உங்களுக்கு அளிக்கப்படும், மன்னிக்கணும், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படுகிற எதன் மேல் நான் நம்பிக்கையா இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படுகிற கிருபை. நீங்க அந்த வசனத்தை இன்னொரு தடவை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் வெளிப்படுவதற்காக நான் நம்பிக்கை கொண்டிருக்கணுமா, அல்லது வெளிப்படும் போது எனக்கு அவர் கொண்டு வருகிற அளிக்கப்படுகிற கிருபையின் மேல நம்பிக்கையா இருக்கணுமா? நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவர் வெளிப்படுவார் என்கின்ற விசுவாசம் உண்டு. எல்லாருக்கும் விசுவாசம் உண்டு. இப்போ அவருடைய வருகையின் மேலே நான் நம்பிக்கை வைத்திருக்கணுமா, அல்லது அவர் வரும் பொழுது எனக்கு அளிக்கப்படுகிற கிருபையின் மேலே? பேதுரு அந்த வசனங்களை படிப்பறிவில்லாத பேதுருன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? படிப்பறிவில்லாத பேதுரு மீன் பிடித்து கொண்டிருந்தவன், ஒரு சாதாரண மீன் தொழிலாளி. ஆனால் கர்த்தரை மறுதலித்தவன், கர்த்தரை நான் அறியேன் என்று சொன்னவன், எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு உபதேசத்தை பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு எழுதுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது
உங்களுக்கு அளிக்கப்படுகிற கிருபை. அதன் மேல நீங்க நம்பிக்கையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார் என்பது அது எல்லோருக்கும் தெரிந்த காமனானது, பொதுவானது. இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார்னு. ஆனால் விசுவாசியாகிய பரிசுத்தவானாகிய கர்த்தருக்குள்ள இருக்கக்கூடிய எனக்கு அளிக்கப்படுகிற கிருபையின் மேல நான் நம்பிக்கையா இருக்கணும். அவர் வெளிப்படும் போது எனக்கு ஒரு கிருபையை கொண்டு வருவார். கிருபை என்றால் என்ன? அவர் வெளிப்படும் போது எனக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி வருவார். அவர் வெளிப்படும் பொழுது எனக்கு ஒரு கிரீடத்தை கொண்டு வருவார். அவர் வெளிப்படும் பொழுது என்னை கனம் புகழ்ச்சியாக வைப்பார். இது எல்லாம் நாம் வேதத்துல வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் பேதுரு மிக ஆழமான ஒரு கருத்தை சொல்லுகிறார். என்ன கருத்து என்றால், உங்களுக்கு என்ன கொண்டு வர போறாரா? அவரு என்ன கொண்டு வர போறாரா? கிருபை. அவர் என்ன கொண்டு வர போறாரா? அவர் வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல். கிருபை எப்படி இருக்கும்? கிருபைக்கு உருவம் உண்டா? கிருபைக்கு உருவம் உண்டா? நோவா கர்த்தருடைய பார்வையிலே கிருபை பெற்றான். முதலாவதாக கிருபை என்கின்ற வார்த்தை ஆதியாகமத்துல பயன்படுத்தப்படுகிறது. நோவாவின் காலத்திலே பயன்படுத்தப்படுகிறது. கிருபை என்றால் அது எபிரேய மொழியிலே சென்னு பேரு. கிருபை என்றால் சென்னு பேரு. அப்படிப்பட்ட கிருபை பெற்றான் நோவா. கிருபை பெற்றான் அப்படின்னா என்ன பொருள்? நோவா தகுதி இல்லாத ஒரு மனிதன். நாமும் தகுதி இல்லாதவர்களாய் தகுதி இல்லாதவர்களுக்கு தேவனால் காட்டப்படுகிற தயவுக்கு பெயர் தான் கிருபை. தகுதி இல்லாதவர். அப்போ அவர் எனக்கு கிருபையை கொண்டு வருவார். அவர் வெளிப்படும் போது எனக்கு கிருபை அளிக்கப்படும் என்றால் அந்த கிருபை என்னன்னா மொத்தத்தையும் சேர்த்து ஒரு பேக்கேஜ் சிஸ்டமா சொல்றாரு பேதுரு. என்ன பேக்கேஜ் சிஸ்டம்னா அவர் என்ன சொன்னாரு? புதிய வானம் புதிய பூமி, 1000 வருஷ அரசாட்சி, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். இது எல்லாவற்றையும் தகுதி இல்லை. இதை பெற நான் எந்த விதத்திலும் பாத்திரவானே அல்ல. நான் தகுதியே இல்லாதவன். ஆனால் அவர் அளிக்கப்படும் கிருபை என்றால் அந்த கிருபைக்குள்ளே இது எல்லாமே அடங்கி இருக்கிறது. எனக்கு சிங்காசனத்துல இடம் தரான்னு சொன்னாரு. நித்திய ஜீவனை தரேன் என்று சொன்னாரு. அது மட்டுமில்லாமல் அவர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்னாரு. இது எல்லாம் பெற நான் எந்த விதத்திலுமே தகுதியானவனே அல்ல. இது எல்லாம் பெற நான் எந்த விதத்திலும் தகுதியானவனே இல்லை. ஆனால் அவர் எனக்கு வரும்போது கிருபையை தரான்னாரு. கிருபை என்ன ஏதோ ஒரு உருவத்துல, ஒருவேளை கிருபை என்றால் இப்படிதான் இருக்கும் என்று நாம் நினைத்திருந்தால் அது தவறானது. அது கிருபை என்பது ஒரு பொருள் அல்ல. அது கர்த்தரால் தகுதி இல்லாதவர்களுக்கு தயவு பாராட்டி கர்த்தராக கொடுப்பதுக்கு பெயர் தான் கிருபை. அது என்னவாக கூட இருக்கலாம். இதுதான் என்பது இல்ல. அந்த கிருபையின் மேலே நீங்கள் பூரண நம்பிக்கை உள்ளவராயிருங்கள். யார் விசுவாசிகளாய் இருக்கிறீர்களோ அவர்கள் அந்த கிருபையின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். 45ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சங்கீதம் 45:2. எல்லா மனிதர்களும் மகா சௌந்தரியமுள்ளவர். உங்களுடைய உதடுகளில் அருள் படுகிறது. ஆகையால் தேவன் உங்களை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். 45:43. என் ஆத்மாவே என்ன ஆரம்பிப்பாரு. சரி, நான் அது பிறகு சொல்றேன் இல்லையா. தன் ஆத்மாவை அவர் பலப்படுத்துவார். தன்னுடைய ஆத்மா சோர்ந்து போகிறதை பார்த்து தாவீது ராஜா அவருக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா சோர்ந்து, நீ அவரின் மேல் நம்பிக்கையாய் இருக்கணும் அப்படின்னு தன் ஆத்மாவோட சொல்லுவார். தன் ஆத்மாவை பலப்படுத்துவார்.
திடப்படுத்துவார். அதனால அவர் நாம் வெளிப்படும் போது நமக்கு ஒரு கிருபையை அளிக்கப்படும் என்கின்ற அந்த வார்த்தையானது, கிருபை என்பது ஏதோ ஒரு உருவத்துக்கு ஒரு பொருளுக்கு சம்பந்தப்பட்டது அல்ல. அந்த கிருபைக்குள்ளே நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். அப்படிப்பட்ட கிருபையின் மேலே நீங்கள் நம்பிக்கையுள்ளவர்களா இருங்கள். ஏன் இந்த வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார் என்றால், அந்த ஜனங்கள் மிக சோர்வுடன் காணப்படுகிறார்கள். என்ன சோர்வுன்னா, கிறிஸ்துவனாய் இருந்தால் அவனை கொலை செய்ய வேண்டும், கிறிஸ்துவனாய் இருந்தால் அவன் வீட்டை எரித்து அந்த குடும்பத்தை கொலை செய்து விட வேண்டும். இதுதான் ரோம அரசாங்கம் அன்றைய தினத்திலே செய்து கொண்டிருந்தது. அதனால் கிறிஸ்தவர்கள் எல்லாம் சிதறி போய் அங்கிங்குமாக அவர்கள் பல தேசங்கள்ல இருப்பதாக முதல் வசனத்துல நாம் வாசித்தோம் இல்லையா? பொந்து, கலாத்தியா, கபதோக்கியா, ஆசியா, பித்தேனியா தேசங்கள்ல சிதறி இருக்கிறார்கள் இவர்கள். ஒரு இடத்துல கூடி வந்தவங்க எல்லாம் இன்றைய தினத்திலே பல இடங்கள்ல சிதறி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எழுதுறாரு, நீ அவர் மேல நம்பிக்கையாரு. ஒருவேளை கர்த்தருடைய வருகையின் போது கர்த்தர் உனக்கு அளிக்கப்படுகிற கிருபையின் மேலே நீ பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சரி, பூரண நம்பிக்கைன்னு சொல்லிட்டாரு. இந்த நம்பிக்கை கர்த்தர் வரும்போது கூட அந்த கிருபையின் மேல நம்பிக்கை உள்ள, அந்த கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசி ஆகிய ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் 13ஆம் வசனம் தொடக்கத்துல இருக்கு. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை ஏன் கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த வேதாகம் இருக்கு கையில, ஆனா நாம இந்த மனது என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்துல மைண்ட் யாருமே யூஸ் பண்றது இல்லை. யாரோ அவரு கஷ்டப்பட்டு அவரு பிரசங்கம் பண்ணிட்டு போறாரு, அதை நம்ம கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறோம். இந்த பரிசுத்த வேதாகமும் வச்ச இடத்துல அப்படியே இருக்கு, இதை திறக்கிறதே இல்லை வீட்டுக்கு போய். சரி, இன்னைக்கு இந்த வசனத்தின் மேலே தியானிச்சோம் இல்லையா? வீட்டுக்கு போய் நம்ம ஒரு தடவை இதை படிச்சு பார்ப்போம். கர்த்தர் என்னோட என்ன பேசுறாரு? ஒருவேளை சில நேரங்கள்ல இங்கிருந்து பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தையை காட்டிலும் கர்த்தர் உங்களோட பேசுகிறது வேறு விதமாக இருக்கும். ஆனா இந்த மைண்டை நம்ம பயன்படுத்துறதே இல்லை. ஏன் நாம தியானிக்க கூடாதா? அவர் பிரதர் மட்டும்தான் தியானிக்கிறாரு, இல்ல மற்றவங்க தான் தியானிக்கிறாங்க, ஏன் நான் தியானிக்க கூடாது? ஏன் இந்த வசனம் என்னோட பேசாது என்கின்ற வாஞ்சியோடு நமக்கு மைண்டை யூஸ் பண்றதுக்கு அது வேணாம் பிரதர். போறோம், அவர் ஏதோ பிரசங்கம் பண்றாரு, கொஞ்ச நேரத்துல நல்லா கதை சொல்றாரு, சிரிக்க வைக்கிறாரு இல்லையா? மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு, ஏதோ வசனம் சொல்றாரு. கடந்த வாரத்துல அருமை சகோதரர் நாகராஜ் அங்கிள் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் சம்மிட்டி கொண்டு அடிப்பது போல இருந்தது. யாருக்கு? அதை கேட்டு உணர்வங்களுக்கு எல்லாருக்குமே இல்லை, அதை கேட்டு உணரணும். ஏன் இன்றைய தினத்துல கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்னும் தோய்வுடன் சோர்வுடன் காணப்படுகிறோம் என்றால் நாம் மைண்டை யூஸ் பண்றதே இல்லை. நாம் இதுக்காக மைண்ட் யூஸ் பண்றது இல்லை, வேற எதுக்கெல்லாமோ நம்முடைய மனதை பயன்படுத்துறோம். நீங்க மனதுன்ற வார்த்தை ஆங்கிலத்துல மைண்ட் என்ற வார்த்தையோட இருக்கு, நம்ம அதை பயன்படுத்துறதே இல்லை. எதுக்காக கர்த்தர் வேதத்தை கடத்தல் கொடுத்தார்? வாலிபன் எதனால் தன்னுடைய நலத்தை சரிபடுத்திக் கொள்வான்? உம்முடைய வசனத்தினால். நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை என் இருதயத்துல. அப்போ இவ்வசனம் யார் வாஞ்சையாய் வாசித்து அதை கை கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையுடன் வேதத்தை படிக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள், பரிசுத்தமாய் வாழ்வார்கள், கர்த்தருக்காக வாழ்வார்கள். இல்லைன்னா இந்த மைண்டை நாம பயன்படுத்துறதே இல்லை. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நீங்க அந்த கிருபை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல என்ன செய்யணுமா? மனதின் அறை எங்க இருக்கு, மனது எங்க இருக்கு? அறை என்றது இடுப்பு இல்லையா? யோவான் 21ஆம் அதிகாரத்துல பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நீ வயதான போது, நீ 18ஆம் வசனமா 21:18 நினைக்கிறேன் பிரதர். உன்னை நீயே அறைன்னா என்ன? இடுப்புல அறையை கட்டி கொண்டு
ம், ம். கையிலே நீக்குவாய். ஆமா, வேறொருவன் உன் அறையை கட்டி. உன் அறையை கட்டி. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, வயசானதுக்கு அப்புறம் உன்னால லுங்கி கூட கட்ட முடியாது, இல்ல வேஷ்டி கூட கட்ட முடியாது. அதுதான் அறையை கட்டுறதுன்றது. வயதான போது நீ கை தூக்கிட்டு இப்படி நிப்ப, வேற ஒருத்தன் உனக்கு கட்டி விடுவான் இல்லையா? நீ இளவயதனா இருக்கும்போது நீயே கட்டிக்கிட்டு உனக்கு விருப்பமான இடத்துல போயிட்டு இருந்த. இப்போ முதிர் வயதாகி போச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டு கையை தூக்கி நிப்ப, வேறொருவன் உன் அறையை கட்டுவான். அப்போ இங்க பேதுரு சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, மனதின் அறையை கட்டி கொண்டு. அறை எங்க இருக்கு? மனது எங்க இருக்கு? இப்போ மனது எங்க இருக்கு? ஏன் அறைய இந்த இடுப்பை கொண்டு வந்து ஏன் அந்த இடத்துல அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்? அந்த வார்த்தையை ஏன் அவர் பயன்படுத்துகிறார்? ரொம்ப அருமையான வார்த்தை, மனதின் அறையை கட்டி கொண்டு. மனதுக்கு அறை இருக்கான்னா மனதுக்கும் அறை இருக்கு. நாம் கட்ட வேண்டியதை நம்முடைய மைண்ட், நம்முடைய மனதை கட்ட வேண்டியது இருக்கிறது. இப்போ எனக்கு இளையகுமாரன் கதைய நாம வாசிச்சோம்னா, அவன் தூர தேசத்திற்கு போனான். அவன் திரும்பவும் புத்தி தெளிந்த போது தன் தகப்பனுடைய வீட்டிற்கு வந்தான். வரும்பொழுது தகப்பன் தூரத்திலிருந்து அவனை பார்த்து அவனை ஓடி அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்தான் இல்லையா? அவர் ஓடி வரணும். ஓடி வரும் பொழுது இப்போ அந்த இஸ்ரேல் தேசத்துல உள்ள அந்த காலத்தில் உள்ள உடைகள் ஒருவேளை மேல இருந்து கீழாக ஒரே அங்கியாக இருந்திருக்கலாம். இப்போ நம்ம மொழியில நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி நமக்கு புரியும்படி சொல்லணும்னா, நான் வேஷ்டி கட்டிட்டு இருக்கேன், ஓட முடியுமா? வேஷ்டி கீழ் வரலும் தொங்க விட்டு ஓட முடியுமா? வேகமா ஓட முடியுமா? ஓட முடியாது இல்லையா? லுங்கி கட்டிட்டு வேஷ்டி கட்டிட்டு, அப்போ நான் ஓடணும்னா அந்த வேஷ்டி என்ன பண்ணோம்? தூக்கி இடுப்புல கட்டணும். அது அவிழாதபடிக்கு நல்ல டைட்டா நம்ம கட்டிக்கிறோம். அப்போ அறையை கட்டு என்கின்ற பொருள் என்னன்னா, இப்ப விவசாயியை வைத்துக் கொள்வோம். போகும்போது வேஷ்டியோட போறாரு நிலத்துக்குள்ள. அவர் இப்ப சேத்துக்குள்ள இறங்கி வேலை செய்யணும் இல்லையா? சேத்துக்குள்ள இறங்கி கடப்பாறையோ மண்வெட்டியோ வைத்து கொண்டு குனிந்து வேலை செய்யணும். வேலை செய்யும் பொழுது அவர் வேஷ்டி எப்படி கட்டுவாரு? அவர் வேலை செய்யும் போது வேஷ்டியை எப்படி கட்டிக்கொள்வார்? அதை எல்லாவற்றையும் தடங்கள் வராதபடிக்கு அதை பின்னாக எடுத்து சொருகி இல்லையா, எல்லா சைடும் எந்த இது வராதபடிக்கு சொருங்கி அவர் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்தாலும் அது அவருக்கு இடையூறாக இருக்காது. ஒரு நாள் முழுவதும் வேலை செய்தாலும் இடையூறாக இருக்கவே இருக்காது. இப்போ ஆண்டவர் சொல்ற இந்த பேதுரு சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படுகிற கிருபையின் மேலே நீங்கள் பூரண நம்பிக்கை உள்ளவராக இருங்கள். எப்படி இருக்கணும்னா, மனதின் அறையை கட்டிக்கொண்டு. நம்முடைய மனசுல நிறைய தொங்கிட்டு இருக்கு. நம்ம மனசுல நிறைய தொங்கிட்டு இருக்கு. என்ன எல்லாம் தொங்கிட்டு இருக்கு? எதிர்காலத்தை குறித்த பயம் தொங்கிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன ஆகும்ன்றதுக்கான ஒரு பயம் தொங்கிட்டு இருக்கு இல்ல? இது எல்லாம் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருந்தா நம்முடைய நம்பிக்கை, போக்கஸ் யார் மேல இருக்கும்? நம்முடைய பார்வை யாரின் மேல் இருக்கும்? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் அளிக்கப்படுகிற கிருபையின் மேல் இருக்குமா, அல்லது நமக்குரிய காரியங்கள் மேல இருக்குமா? நமக்குரிய காரியங்களின் மேல் நமக்கு தேவையானவைகள் நாம் மிச்சத்தின் மேலே நம்முடைய மனது இருந்தால், அவர் அளிக்கப்படுகிற கிருபையின் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்காது. அவர் அளிக்கப்படுகிற கிருபையின் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கவே இருக்காது. ஆகையால் நாம் அவரின் மேலே நம்பிக்கையை வைத்தவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், நாம் முதலாவது கட்ட வேண்டியது நம்முடைய மனதை. ஒருவன் ஒரு ஸ்திரீயை இச்ச பார்வையோட பார்த்தால் விபச்சாரம் செய்தவனாய். அப்போ ஆனால் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? விபச்சாரம் செய்யாதே. நீ விபச்சாரம் என்பது செயலிலே செய்யக்கூடிய பாவம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு செயல் பாவத்திற்குள் போவதற்கு முதல் வேறு எது?
நம்முடைய மனசை நம்ம பறி கொடுத்துட்டோம், மனசை அதன் பக்கமா திருப்பிக்கிட்டோம். அந்த நம்ம கவர்ந்து இழுக்கக்கூடிய பக்கமாய் நம்முடைய மனதோ நம்முடைய கண்களோ நாம் திருப்பி கொண்டுட்டோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மீது என்னால் நம்பிக்கையா இருக்க முடியாது. அப்போ இந்த அறையை நான் கட்டி கொள்ள வேண்டும். எந்த அறையை? என் மனதின் அறை. என் மனதின் அறையை நான் கட்டி கொள்ள வேண்டும். இன்னொரு வசனம், அதே வசனம் 13ஆம் வசனமே, 13ஆம் வசனம். அடுத்தது என்ன சொல்றாரு? புத்திக்கும் மனதுக்கும் என்ன வித்தியாசம்? புத்திக்கும் மனசுக்கும் ரெண்டுமே மைண்டு தான் இல்லையா? ரெண்டுமே மைண்டு தான். இங்க வார்த்தை வெவ்வேறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் ரெண்டுமே என்னது? புத்தியும் மனது, புத்தியும் ரெண்டுமே நாம பார்க்க முடியாது, ஆனால் நமக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது இரண்டுமே நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் இரண்டுமே நமக்குள்ள. சில பேர் கேட்பாங்க, புத்தி இருக்கா? அவன் புத்தி தெளிந்த போது, யாரு? இளையகுமாரன். அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? அவன் தன்னிடத்திற்கு வந்தபோது. அதான் அதுவரை அவன் புத்தி இல்லாதவன் எப்படி இருப்பான்னா, அவன் அவனா இருக்க மாட்டான், வேற யாரோ அவனை இயக்க ஆரம்பிக்கிறாங்க, வேற யாரோ அவனுக்குள் உள்ள இருந்து அவனை பழைய மனுஷன் பவுல் பல இடத்துல சொல்றாரு, பழைய மனிதனை கலைத்து விடுங்கள். அப்போ உள்ள ஒரு மனுஷன் இருக்கான், அந்த பழைய மனுஷனுக்கு சாவு இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டேன், அதனால் நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். அப்போ பழைய எல்லாம் பழசெல்லாம் ஒழிந்து போச்சு, இப்ப எல்லாம் புதிதாயிடுச்சுன்னு வாசிக்கிறோம். பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சுன்னா பழைய மனுஷன் உள்ள இருக்கான், ஆனா பழைய நம்முடைய எண்ணங்கள் தான் மாறி இருக்கக்கூடிய, அவனுக்கு சாவு கிடையாது. அவன் எங்க இருக்கான்? நமக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கான், நமக்குள்ளே தூங்கிட்டு இருக்கான். அதுதான் கடந்த நாட்களில் நாம் ஆன்லைன் மீட்டிங்ல தியானித்தோம். தாவீது ஒரு ராஜா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரை ஆராதித்தவன், கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புவன். 99% கர்த்தரின் மேல் சார்ந்திருந்தான். ஆனால் அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த பழைய மனுஷன், அவன் புத்தி ஒரே ஒரு தடவை திரும்பி மாடியிலிருந்து பார்த்தான், பச்சைவால் பார்த்தான், உடனே அவன் முழுவதும் மாறிவிட்டான். உள்ள இருந்த பழைய மனுஷன் அப்படியே வெளியே வந்துட்டான். அதாவது புத்தி, நம்ம புத்தி எப்போ காலேஜில் படிக்கும்போது ஒன்னா படிச்சிருக்கலாம், ஒன்னா பழகி இருக்கலாம். இப்போ அவர்கள் வேறாக, நாம் வேறாக வந்து விட்டோம். அவர்களுக்கு திருமணமாகி பிள்ளைகள் இருக்கிறார்கள், நமக்கு திருமணமாகி பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் திடீரென்று ஒருவர் பார்க்க நேர்ந்தால் உள்ள இருக்கக்கூடிய பழைய மனுஷன் என்ன பண்ண? துள்ளி குதிப்பான். உள்ள இருக்கக்கூடிய பழைய மனுஷன் துள்ளி குதிப்பான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அவங்ககிட்ட பேசணும், அவன் நம்பர் வாங்கணும். இப்ப எங்க இருக்காங்க? அன்னைக்கு பார்த்தேன், திடீர்னு பார்த்தேன், வேற யாரையாவது பிடிச்சாதான் அவங்க நம்பர் கிடைக்கும், அவங்க எங்க இருப்பாங்க? அப்ப உள்ள இருக்கக்கூடிய பழைய மனுஷனுக்கு மரணம் இல்லை, ஆனால் அவன் பலவீனமாக இருப்பான். எப்பொழுது என்றால், நாம் வேதத்தின் மேல் வாஞ்சியா இருந்து, கர்த்தரின் மேல் நம்பிக்கையா இருந்து, கர்த்தருக்குரிய காரியங்களை பரிசுத்தமா வாழணுன்ற சிந்தனையோடே நாம் போய்கொண்டிருந்தால் இந்த பழைய மனுஷன் பலவீனமா இருப்பான். எப்பொழுது அந்த ஜான் பைப்பர் என்ற பாஸ்டர் சொன்னாரு, என்னன்னு உனக்கு தெரியாது, ஏனென்றால் நீ ஒரு பெண், ஆனால் நான் அவர்களை அப்படி பார்த்தேன் என்றால் உடனே என் மனசுக்குள்ள என்ன வந்துடும்? போதம் வந்துடும், மத்து. அதாவது அது என்ன சொல்றது, நான் மயக்கமா, எனக்கு மயக்கம் வந்துடும். திடீரென்று எனக்குள்ள மயக்கம் வரும். ஏன்னா என்னுடைய போக்கஸ் முழுவதும் நான் கர்த்தர் மேலே என் பார்வையை வைத்திருக்கிறேன், நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவரை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நான் உலகத்திற்குரிய காரியத்தை அப்படி பார்க்கும் பொழுது என் மனசானது முழுவதும் அந்த கொஞ்ச நேரம் திரும்பவும் நான் சரி செய்து கொள்வேன், கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு சரி செய்து கொள்வேன். இருந்தாலும் அந்த ஒரு வினாடி கூட என்னுடைய பார்வை, என்னுடைய இருதயம், என்னுடைய மனது, என்னுடைய புத்தி அந்த பக்கம் போகக்கூடாது என்பதில் அவர் உறுதியா இருந்தார், ஜான் பைப்பர். இதுதான் தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி என்கின்ற இந்த தமிழ் மொழிபெயர்ப்புல கொஞ்சம் அது புரிதலாக இல்லை. வேற ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னா ஸ்டடி மைண்டு. அதுக்கு ஆங்கிலத்துல என்ன பேருனா ஸ்டடி மைண்டு. நமக்கு ஸ்டடி மைண்ட் இருக்கா? நமக்கு ஸ்டடி மைண்ட் இருக்கா? இருக்காது.
நாம் அடிக்கடி என்ன பண்ணுவோம், அந்த பக்கம் சாய்வோம், இந்த பக்கம் சாய்வோம், இல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி சாய்வோம். ஒருவேளை அதற்கு என்னுடைய சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், என்னுடைய பொருளாதாரம் காரணமாக இருக்கலாம், இல்லையா, என்னுடைய பிரச்சனைகள் எனக்கு அதிகமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்முடைய பார்வை இங்கும் அங்குமாக இல்லாமல் போய்விடும். தெளிந்த புத்தி இல்லாமல் போய்விடும். தெளிந்த புத்தி என்கின்ற அந்த வார்த்தைக்கு ஸ்டடி மைண்டுன்னு அர்த்தம். முதல்ல என்ன பண்ணோம், உன்னுடைய மனதின் அறையை கட்டி கொண்டு, இந்த மனசுக்குள்ள நிறைய பிரச்சனைங்க இருக்கு, நிறைய ஆசைங்க இருக்கு, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையும் கட்டு. நீ இது எல்லாவற்றையும் உனக்கு இடையூறு இல்லாதபடிக்கு ஓடுகிறவன் அதையெல்லாம் இழுத்து கட்டி கொண்டாதான் இடையூறு இல்லாமல் அவன் ஓட முடியும். அப்போ நாம் இந்த உலகத்துல எப்படி இருக்கோம், பரதேசிகளாக யாத்திரிகளாக இருக்கோம். நாம் பிரயாணத்தில் இருக்கிறோம், பரலோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பரலோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு இடையூறாய், நம் மனசுக்கு இடையூறாய் வரக்கூடியது எல்லாத்தையும் எடுத்து நீ கட்டு. அது கட்டலன்னா அது எல்லாமே உனக்கு இடையூறாக வந்துடும். இதுதான் மனதின் அறையை கட்டுவது. தெளிந்த புத்தி என்பது ஸ்டடி மைண்ட். ஒரு நிலையான புத்தி வேணும் நமக்கு. ரூபேனை குறித்து யாக்கோபு சொல்லுவார், அவன் எப்படிப்பட்டவன் என்றால் தண்ணீரை போல சஞ்சலம், தண்ணீரை போல இருப்பான். அதாவது தண்ணி என்ன பண்ணும், வர்றது எதிர்க்குமா, எதிர்க்காது. உடனே என்ன பண்ண, அந்த இடத்துல லெஃப்ட் டர்ன் எடுத்துக்கலாம். எங்க இடம் இருக்கோ அந்த வழியா போவோம். திருப்பி ரைட் டர்ன் எடுக்கும். எங்க 49ஆம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். போதும். தண்ணீரை போல பலமினவனே. மேல இருந்து தண்ணி வருது. எங்க இருந்து? மலையில இருந்து தண்ணி வருது. தண்ணி நமக்கு எங்க இருந்து வருது? மலையில இருந்து தண்ணி வருது. அந்த தண்ணி வரும்பொழுது ஒரு பெரிய பாறை இடையூறா இருக்குன்னா அதை மேற்கொண்டு மேல வராது. உடனே என்ன பண்ணும், ஒரு லெஃப்ட் டர்ன் இல்லது ஒரு ரைட் டர்ன், இல்லையா, இடது அல்லது வலது பக்கமாக திரும்பி அதன் வழியா வரும். திருப்பி கொஞ்சம் தூரம் வந்த உடனே வேற ஒரு இடையூறு இருக்கும். இப்ப அங்க என்ன பண்ணோம், திருப்பி இன்னொரு பக்கமாக திரும்பி போவோம். அது ஸ்டடி மைண்டு கிடையாது. அது ஸ்டடி மைண்டு கிடையாது. அப்போ ஸ்டடி மைண்டுனா எப்படி இருக்குன்னா, ஏன் இந்த வார்த்தையை யாக்கோபு பயன்படுத்தினார் தெரியுமா? தண்ணீரை போல தலைமையின 3ஆம் வசனத்துல இருக்கு. நீ என் சத்துவமும் என் முதற்பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் சேஷித்தம் உள்ளவன், தண்ணீரை போல தலைமையினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், அது நீ அதை தீட்டு படித்தினாய். ஸ்டடி மைண்ட் இல்ல. என்ன ஸ்டடி மைண்ட் இல்ல? இச்சைக்கு ஸ்டடி மைண்டு இல்ல. தாயா, தகப்பனா, சகோதரியா, அந்த நேரத்துக்கு அவனுடைய மைண்ட் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. தாவீதுனால மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. சம்சோனால அவனுடைய மைண்டை கண்ட்ரோல பண்ண முடியல. இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தண்ணீரை போல போகக்கூடியவர்கள். அப்போ தெளிந்த புத்தி என்கின்ற அந்த வார்த்தை ஸ்டடி மைண்ட். முதலாவதாக மனதின் அறையை கட்டிக்கொள்ளணும். நாம் ஸ்டடி மைண்டோட தெளிந்த புத்தியோட இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவரால் அளிக்கப்படுகிற கிருபைக்கு மேலே பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். போதும். எப்படிப்பட்ட நம்பிக்கை? எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறதை போல தன்னைத்தானே சுத்திகரித்துக்கணும். நான் பரிசுத்தராகையால் பரிசுத்தராயிருங்கள், எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள்னா 1 பேதுரு எழுதுறாரு. எல்லா விஷயத்திலையும் நீங்க பரிசுத்தமா இருங்க. ஏதோ சில விஷயங்கள் மட்டும் இல்ல, எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள்.
எப்படி அவன் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும்? எதுக்காக? அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? 2ஆம் வசனம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இருக்கிறோம். அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்றால் அவருடைய சாயலிலே இருப்போம். அதனுடைய பொருள் என்ன? அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாய் நாம் இருப்போம் என்றால், இந்த மாம்ச சரீரம் இது இந்த உலகத்தை விட்டு மகிமையின் சரீரத்தை தரித்துக் கொண்டு அவரோட அவருக்கு ஒப்பாய் காணப்படுவோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை அதான சொல்றாரு யோவான். இப்படிப்பட்ட அடுத்த வாசிக்கின்ற 3ஆம் வசனம். இப்போ அவர் வெளிப்படும் பொழுது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் மங்கி போச்சுன்னு வச்சுப்போம். இருளா இருக்கு. அவர் மரிக்கும் பொழுது எப்படி இருந்தது? சிலுவையில இருளா இருந்தது. அவர் வெளிப்படும் போது இருளா இருந்தா, அவர் மட்டும் மகிமை உள்ளவராய் இறங்கும் போது எப்படி இருக்கும்? அவ்வளவு வெளிச்சமா, மகிமையின் நம்பிக்கை. பவுல் எழுதும்போது அது மகிமையின் நம்பிக்கை நமக்கும் அப்படிப்பட்ட. அப்போ அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாய் நாம் இருப்போம் என்றால், நாமும் அப்படிப்பட்ட வெளிச்சத்தோட அவரை எதிர்கொண்டு போவோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறதை போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். கிறிஸ்துவ வாழ்க்கை, ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கை, சுத்திகரிப்பு மிகவும், பரிசுத்தம் மிக மிக முக்கியம். நாம் மறந்து போன ஒரு கட்டளை என்கின்ற ஒரு புத்தகத்தை நான் கொஞ்ச நாள் வாசித்தேன். எனக்கு நேரம் இல்லாதனால எடுத்து, மெக்டானல்ட் எழுதின புத்தகம் தான். நான் பாதியிலே நிறுத்திவிட்டேன். எனக்கு நேரம் இல்லை. அதனால நான் இப்போ பைபிள் ஸ்டடி எடுக்கணும், சண்டேஸ் இதுக்காக போறதுனால நான் படிக்க வேண்டிய சில புத்தகங்களை ஒதுக்கி வச்சிருக்கேன். டிஎல் மூடி எழுதின அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நேரம் இல்லை. அது பாதியில் அதுல அந்த புத்தகத்துக்கு பேரு மறந்து போன கட்டளை. நான் மறந்து போன கட்டளை. என்ன நாம என்ன கட்டளையை மறந்துட்டோம்ட்டு அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சவொன்னு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். இது மறந்து போச்சு. இது எல்லாருக்குமே மறந்து போச்சு. அவர் அதை குறித்து அவ்வளவு பெரிய புக்கு எழுதியிருக்காரு. எவ்வளவு ஒரு பரிசுத்தவானார் கர்த்தர். மகிமையிலே வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம் தேவன். அவர் வெளிப்படும் பொழுது நமக்கு அளிக்கப்படுகிற கிருபையின் மேலே நாம் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், நாம் நம் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ அவர் அளிக்கப்படுகிற கிருபை எப்படிப்பட்டதுன்னா, கிருபைக்கு உருவம் இல்லை, கிருபை ஒரு பொருள் அல்ல. கிருபை என்பது தகுதி இல்லாத எனக்கு தேவனால் காட்டப்படுகிற தயவு. அவர் தயவுல எனக்கு என்னென்னலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ எல்லாவற்றையும் கொடுப்பார். அதுக்கு பேர் தான் கிருபை. எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். புதிய வானம் புதிய பூமியில இருப்பேன், பரலோகத்தில் கர்த்தருடன் இருப்பேன், எனக்கு சிங்காசனம் இருக்கிறது, அங்கு அவரோட நான் இனி சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, இல்லையா? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பேன், ஜீவ நதியின் தண்ணீரை குடிப்பேன். இது எல்லாம் கிருபைக்குள்ள அடங்கி இருக்கு. அவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, அவரால் கொடுக்கப்படுகிற கிருபை அது உனக்கு. அதுக்கு நீ தகுதியானவன் அல்ல, நான் தகுதியானவனும் அல்ல, எந்த விதத்திலும் தகுதியானவன் அல்ல. அந்த கிருபையை மேலே நீங்கள் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். இந்த மாலை நேரத்துல கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராக வந்திருக்கிறோம். நம்முடைய போக்கஸ், ஆங்கிலத்துல போக்கஸ், பார்வை, அல்லது நாம் எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஸ்டடி மைண்டோட தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா, அல்லது அடிக்கடி இந்த பக்கம் அந்த பக்கம் சாயிறவர்களாக இருக்கிறோமா? நாம் மனதின் அறையை கட்டி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய மனதிலே பலவிதமான விஷயங்கள், காரணங்கள் எல்லாமே இருக்கு. என் பிள்ளைகள், என்னுடைய எதிர்காலம், என் குடும்பம், என் வீடு, அல்லது எனக்கு தேவையான ஆசைகள், இவ்வளவு இருக்கு. இதை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நாம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்க முடியுமா, அல்லது அவைகள் மேல் நம்பிக்கையா இருப்போமா? ஒருவேளை அவர் அளிக்கப்படுகிற கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும்னா நாம் மனதின் அறையை கட்டி கொள்ள வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக
தெளிந்த புத்தி என்பதற்கான பொருள் என்னது? ஸ்டடி மைண்ட். நாம் நேராக அவரின் மேலே வைத்திருக்கு. என் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் செய்தார், அவர் வரும்போது கண்டிப்பாக எனக்கு அதை செய்வார். விசுவாசத்திற்கும் நம்பிக்கையும் ஒரு டெபினேஷன் பார்த்தோம். விசுவாசம் என்பது எல்லாவற்றையும் நம்புவது. அதாவது கர்த்தர் வருவார் என்பதை நம்புறோம், கர்த்தர் வந்தார் என்பதை நம்புறோம், நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களை கழுவினார், நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் நாம் விசுவாசிக்கிறோம், அதாவது ஏற்றுக்கொள்ளுகிறோம். விசுவாசம் என்பது ஏற்றுக்கொள்ளுகிறது. நம்பிக்கை என்பது எதிர்பார்ப்பது. நம்பிக்கை என்பது எதிர்பார்ப்பது. ஆகையாலே கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். நாம் ஜெபிப்போம்.